Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 12th ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சாப்டர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ மெயின்ஸ் லெவல்ல இந்த இதுக்குள்ளார நம்ம வந்து எந்தெந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபுல்லா இன்டெப்தா பார்க்க போறோம். இட்ஸ் a ஒன் ஷாட் வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, ஒரு 2-3 months கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் ஜோசா கவுன்சிலிங்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால வந்துட்டு நம்மளால அக்காட் வீடியோஸ் அவ்வளோ அப்லோட் பண்ண முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தப்பா நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டினியூஸாக ஒரு சாப்டர் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 11th ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக 11th வீடியோ வந்துட்டு 11th ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ நம்ம 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேக்லாக்ஸ் இருக்கும். குறிப்பாக ஜேஇ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு 6 to 7 months தான் இருக்குது. ஜான்வரி டக்குன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு போர்டில் வேற ப்ரெஷர் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும், அப்புறம் ஹாஃப் இயர்லி, அவ்வளோதான். அப்புறம் ப்ரீ போர்ட் ப்ராக்டிகல்ஸ்னு ரொம்ப பிஸியாகிடுவீங்க. ஸோ இப்பயே ஜேஇ மெயின்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ நிறைய ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இப்போ வந்து கிளாஸ் 12 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2 hours இருக்கலாம். அப்படி இல்லைனா நான் பார்ட்டாக போடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டல் ஸ்டுடியோ. ஸோ சிங்கிள் சார்ட்ல என்னால் 2 hours எடுக்க முடிஞ்சுன்னா ஒரே வீடியோவாக வந்துடும். அப்படி இல்லைனா 1 hour 1.5 hours, இன்னொரு 1 hour 1.5 hours, அப்படி 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரே வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் என்ன, அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன், அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டாபிக் வந்து இந்த யூனிட்ல முக்கியம் கிடையாது. இந்த யூனிட்ல வந்து இந்த டாபிக்குமே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சிபிஎஸ்இ புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் கால்குலஸ்ல வரும். கால்குலஸ்ல வந்துட்டு இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து ஒரு பேஸ் ஐடியா மட்டும் தான் தருவேன் உங்களுக்கு, வந்து ரொம்ப இதுல இன்டெப்தா இப்போ போல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கால்குலஸ் வரப்ப இன்டெப்தா சொல்றேன். அதாச்சும் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க ஒன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணதை வச்சு எந்த அளவுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம், அதை வச்சு ஒரு பேசிக் மெத்தட்ஸ், ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த 5 மெத்தட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப இன்டெப்தா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ஜேஇ மெயின்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். கால்குலஸ்லேயே அப்ளைடாக வரும். நீங்கள் வந்துட்டு இதை தெரிஞ்சிருந்தா டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே 11th படிச்சிட்டீங்க, ஆனாலும் இது வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் டாபிக். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த யூனிட்ல பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸில் குறிப்பாக ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை பேஸ் பண்ணி ஜேஇ மெயின்ஸ் 2025ல 2 அட்டம்ப்ட்லையுமே, ஜான் அட்டம்ப்ட்லையும் கேட்டிருந்தாங்க, ஏப்ரல் அட்டம்ப்ட்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி மெயின்ஸை விட அட்வான்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்கியூ கொஸ்டின்ஸ்ல, ஒரு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ், அதில் இந்த மாதிரி டாபிக், அதாச்சும் 1-to-1 வருமா, ஒரு டிஃபிகல்ட்டான ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது இந்த டொமைனில் 1-to-1 many-to-1 அப்படின்ட்டு ரொம்ப ட்ரிக்கியராக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலஸ் வர்றப்ப. காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட அடுத்த ஜேஇ பிளான் இருக்கே, இதெல்லாம் வந்துட்டு ஒரு குரூஷியல் டாபிக். குறிப்பாக இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சாப்டர் 2லயே இருக்கும். அந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு பேஸ் ஐடியா தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ நான் இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணி படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக இருக்க ஒரு ஃபங்க்ஷனை அப்படியே தலைகீழ மாத்துறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் சார் நான் நேராக நிற்கிறேன், நான் ஏன் தலைகீழ மாறணும்? ஸோ தலைகீழ மாறினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறோம், பொயட்ஸ் அவங்களுக்கு தான் இமேஜினேஷன் பவர் அதிகம் அப்படின்ட்டு. அதாச்சும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு இருந்த இமேஜினேஷன் லெவலே வேற மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை அவங்க சயின்டிஃபிக்கலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கான ப்ரூஃபையும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரியலி வேற லெவல். ஸோ இப்போ வாங்க எல்லாமே வந்துட்டு 1 by 1 டீட்டெயில்டாக பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நேச்சர் ஆஃப் த டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ரொம்ப 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 ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும், கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி டவுன் ஆயிடுச்சுன்னா
இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடும், குறிப்பா முக்கியமான நேரத்துல காலவாரி விட்டுரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப 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 ஈஸி. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் இதை வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு பயம் வரக்கூடாது, நீங்க வந்து அப்படியே ஜாலியா இருக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அஸ் வெல் அஸ் கன்ஃபியூசிங், குறிப்பா இந்த 3 டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன்ல வர இந்த 3 டாபிக்குமே நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த மெத்தட் அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் வரும், அது வந்து நீங்க பை பிராக்டிஸ் தான் வரும். ஸோ இந்த 3மே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். கான்செப்ட் வைஸ் கிளியரா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம விவேக் சார் சொல்ற மாதிரி தான். நீங்க கான்செப்ட் வைஸ் இந்த யூனிட்ல மட்டும் கிளாரிட்டியா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரி சார், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கரெக்ட். இங்க ஏன் வந்துட்டு ஒரே ரிலேஷன்ஸா இருக்காங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 16th செஞ்சுரியில இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் பார்க்குறாங்க நம்ம ஹியூமன்ஸ்குள்ளார எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பையன், இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன், அந்த மாதிரி வந்து டீச்சர், ஸ்டூடெண்ட், டீச்சர், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நமக்குள்ளார இருக்கு. அதே மாதிரி ஏன் மேக்ஸில் இல்லை அப்படின்ட்டு யோசிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சி, இது வந்து நமக்கே தெரியும்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல். அதாச்சும் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டு 2 நம்பர் ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா 1 2ன்னு எடுத்தனா ஒரு நம்பர் பெருசா இருக்கும், ஒரு நம்பர் சின்னதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரிலேஷனை உருவாக்குறாங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்இக்வாலிட்டிஸ். ஈக்குவலா இருக்கலாம், ஒன்று சின்னதா இருக்கலாம், ஒன்று பெருசா இருக்கலாம், அதான் கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் லெஸ் தென், அதுக்கப்புறம் தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா கண்டுபிடிச்சாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல இருந்து டிரைவ் பண்ண ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள் டேர்மா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கலி அவங்க யோசிக்கிறப்ப நம்ம ஏன் 2 வேற செட்டா எடுத்துக்கூடாது, அந்த செட்டுக்குள்ளார நமக்கு நிறைய கான்செப்டை வச்சு அவங்களுக்குள்ளார ஒரு ரிலேஷனை உருவாக்கி அந்த ரிலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற. இப்ப நம்மளே பார்த்துக்கோங்க, நம்ம ரியல் லைஃப்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனா எல்லாரையும் நம்ம கூப்பிட மாட்டோம். ஊர்ல இருக்க எல்லாரையும், நமக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ, யார் யாரெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ்ல இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம், இன்விடேஷன் தருவோம். அதே மாதிரி தான் இங்கே ரிலேஷன்ஸ்லேருந்து உருவான ஒரு டாபிக் தான் ஃபங்க்ஷன். வாங்க அது 1 by 1 நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா. ஸோ இதனுடைய டச் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்லையும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்லாத மேத்தமெட்டிக்கல் கான்செப்டே கிடையாது. எந்த ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனா இருக்கலாம், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், லாகதமிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எது எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற டாபிக் கண்டிப்பா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன். அந்த ரிலேஷன்ல ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரிலேஷன் எதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் 11th படிச்சிட்டீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரீகேப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரேண்டமாக இருக்கும், அதுக்குள்ளார எந்த ஒரு ரிலேஷனுமே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ரிலேஷன் தரேன், எப்படி வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிலேஷன் தரேன், அதுதான் வந்துட்டு ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் அதுல ஒரு டெஃபினிஷன் ஆட் பண்றேன், அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ். எல்லாமே இன்டெப்தா பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம், P cross Q அப்படின்னா Pங்கிறது ஒரு செட், Qங்கிறது ஒரு செட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டுத்துல இருக்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்டு பேர்ஸ்னா இந்த கிராஃப் இந்த இடத்துல நம்ம எங்க பாயிண்ட் பண்ணாலுமே அதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ x1 y1 என்ன வேணாலும் வரலாம். ஸோ சம் ஆர்டர் இஸ் தேட். ஓகே, ஸோ அதுதான் இங்க P cross Q is equals to P, Q. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் 11th. நான் 11th எடுக்கிறப்ப இதை பத்தி இன்னும் டெப்தா எடுக்கிறேன். இப்போ நான் எடுத்தேன்னா ரொம்ப டைம் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால தான். ஸோ இதுதான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னா n of a is equals to, இப்போ ஏல வந்துட்டு 5 செட் இருக்கு அப்படின்னா P, Q, R, S,
T. இப்போ 5னா இப்போ n of a வந்துட்டு 5 my dear students. இதே bக்கு வந்து நான் ஒரு 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கினா அதுதான் n of b is equals to 4. இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் நான் n of a cross b னா இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண எனக்கு கிடைச்சிரும். அத்தனை எலிமெண்ட்ஸ் தான் a cross b ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் my dear students. Relation from a to a is called relation on a. இது வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்டே வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் குறிப்பாக டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் வரப்போ சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிலேஷன் ஆன் ஏ, அதாச்சும் எனக்கு நானே எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களே உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கலாம், நான் யாரு, அதாச்சும் இப்போ ஒரு பாட்டு கூட வந்துச்சே, நான் யாரு, நான் ராஜா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே நான் யாரு, நான் வந்து இந்த சொசைட்டிக்கு யார், நான் அஸ் அ ஸ்டூடெண்ட், அதாச்சும் மற்றவங்க ரிலேட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது. அதாச்சும் நான் வந்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு நீங்களே ரிலேட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் தான் ரிலேஷன் ஆன் ஏ. அதாச்சும் ஏ கிராஸ் ஏ, நான் ஏவையே ரெண்டு பக்கம் வச்சு ரிலேட் பண்ணுறேன். ஸோ உங்களை நீங்களே ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு ரிலேட் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் யார், நான் என்னென்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்ச ஃபீல்டா அப்படின்ட்டு உங்களை நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸில் ரிலேஷன் ஆன் ஏங்கிறது டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வரப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வாட் இஸ் ரிலேஷன்? ரிலேஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன ஏற்கனவே பார்த்துட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு செட்டை மல்டிப்ளை பண்றப்ப, அதாச்சும் ப்ராடக்ட் பண்றப்ப நமக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் வரும். அந்த ஆர்டர்டு பேர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கார்ட்டீசியன் பிளேன்ல அது எங்க வேணாலும் சும்மா கண்ணாமுன்னா நம்ம இப்படி இப்படி கோலத்தை வந்து புள்ளி வைக்கிற மாதிரி வைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கோலம் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே நம்ம பாட்டு கண்ணாமுன்னான்னு வைப்போம். இப்போ அம்மா, இப்போ நம்ம தாத்தா பாட்டி, தாத்தா மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, பாட்டி அதுலேயே நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க கண்ணாமுன்னான்னு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அவங்க வந்து ரிலேட் பண்ணி ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஸோ அட்லாஸ்ட் நம்ம அந்த ஒரு கோலத்தை பார்க்குறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து ரிலேஷன்ஸில் ஒன்னொன்றுத்துக்கும் எப்படி அவன் ரிலேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெண்டு செட் இருக்கு, ஏபிசி, ஆப்பிள் பால் கேட். இது ஜென்ரலாக பார்க்குறப்ப 9 ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கிற ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்துட்டு ரிலேட் பண்ணுறேன். எப்படி சார் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஏ அதாச்சும் ஒய்ல இருக்க லெட்டர்ஸோட, இங்கே ஒய்ல இருக்க வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எக்ஸ்ல இருக்கணும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பி, ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ், பி பிலாங்ஸ் டு ஒய், ஏ கமா பி. இந்த மாதிரி நான் வந்து ரிலேட் பண்றேன். அப்போ வந்து ஏ கமா ஆப்பிள், பி கமா பால், சி கமா கேட், இதுதான் என்னோட ரிலேஷன். ஸோ இது வந்து ரேண்டமா இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நான் வந்து ஒரு சின்ன ரிலேஷனை தரேன். ஸோ நீங்களா இப்படிலாம்ப்பா சேமா இருக்கணும். நம்ம அசுரன் படத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லாஸ்ட் தனுஷ் சார் சொல்வாரு, ஒரே மொழி பேசுறோம், இதை விட என்ன வேணும் நம்ம ஒத்துமையா இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ரிலேட் பண்றதுக்கு ஒரு விஷயம் நம்ம காமனா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரிதான் இங்க மேக்ஸ்லயும் இங்க ஒன்னொருத்துக்கும் ரிலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன், அந்த காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேத்தமெட்டிக்கலி சொல்றேன். ஸோ மேத்தமெட்டிக்கலி இவங்கெல்லாம் சேர்றதுக்கு நான் வந்து ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷனோட டெஃபினிஷன், ஃபார்மல் டெஃபினிஷன் என்ன இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிங்கிறது ஒன்றும் இல்லை, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பை இன்ட்ரடியூசிங் எ ரிலேஷன் ஆர் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் த செகண்ட் எலமெண்ட் ஆஃப் ஒய் of each ordered pair. ஒரு ஆர்டர்டு பேருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் ஒய் அந்த ரிலேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அது அந்த ரிலேஷனுக்குள்ளார வராது. இட் வில் பி அவுட் ஆஃப் த ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாமே இந்த ரிலேஷன், அதாச்சும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் செகண்ட் எலமெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மல் டெஃபினிஷன். இப்போ ரெப்ரசன்டேஷன், இந்த ரிலேஷனை வந்து நம்ம காமிக்கிறதுக்குன்னு ஒரு 3 விதமாக காமிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, சாரி ரிலேஷன். ஃபர்ஸ்ட் திங் ரோஸ்டர் ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே எழுதுறது. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் எப்படி துண்டு துண்டா போட்டு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஒன்று இருக்கும். ஓகே, செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா ஒரு செட்டை உருவாக்குவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
y is equals to இப்போ வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், அதுவுமே வந்துட்டு ஒரு ரிலேஷன் தான். இல்லைனா வந்துட்டு இப்போ முன்னாடி எடுத்தோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே எடுத்தோம்ல இதுவுமே வந்துட்டு ஒரு செட் பில்டர் ஃபார்ம் தான். ஸோ ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பி அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு செட் வந்து டிஃபைன் பண்ணுறேன், பில்ட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஆரோ டயக்ராம்னா இப்படி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆரோ டயக்ராம். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் 11th படித்தது தான். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் செட் பில்டர் ஃபார்ம்னா இந்த மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், y is equals to x plus 1 இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எடுக்கிறனோ அதோட +1 தான் y. இப்போ 1 எடுத்தேன்னா கண்டிப்பாக 2, அடுத்து 2 எடுத்தேன்னா 3, அடுத்து 3 எடுத்தேன்னா 4, அடுத்து 4 எடுத்தேன்னா 5, அடுத்து 5 எடுத்தேன்னா 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 எடுத்தா 7 இல்லை, ஸோ 6 7 எடுக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்ல, இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி ரெப்ரசென்ட் பண்ணா ரோஸ்டர் ஃபார்ம், இப்படி ரெப்ரசென்ட் பண்ணா செட் பில்டர் ஃபார்ம். இது ரெண்டுமே வேண்டாம் சார் அப்படின்னா இப்படி நம்ம எழுதிட்டு, ஸோ இங்க 1 2 3 4 5, அடுத்து இங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5 6 எழுதிக்கலாம். அடுத்து 1 2 3 4 5 6. இப்போ வந்துட்டு 1னா 2, 2னா 3, 3னா 4, 4னா 5, 5னா 6. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு ஏரோ டயக்ராம். இது வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம், இது வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். ஸோ ஏரோ டயக்ராம். ஸோ இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏ பின்னு 2 கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் 1,1 2,3 3,5. அதே இது இங்கே வந்துட்டு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. b is equals to 2a minus 1, a belongs to a, b belongs to capital B my dear friends. So இங்க பாத்தீங்கன்னா my dear friends, இதே தான் இங்க செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இப்போ a க்கு 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 minus 1 1, b is equals to 1 ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்க 2 இருக்கு, 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 4 minus 1 3 my dear friends, b is equals to 3. அடுத்து இங்க 3 இருக்கு, 3 2s are 6, 6 minus 1 வந்துட்டு 5 my dear friends, b is equals to 5. okay my dear friends, so இதுதான் வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம். அட் லாஸ்ட் நம்ம வந்து இதை இப்படியும் ரிலேட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியும் எழுதலாம், இப்படி எழுதலாம் my dear friends. மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு புக்ல கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே தருவாங்க. அப்படி மேபி இப்படி கொடுத்தாலும் பயந்துராதீங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், which implies y is equals to x square. that x relates to y. இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் எப்படி இருக்குன்னா yங்கிறது x ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ x நான் என்ன எடுத்தாலும் அதனுடைய ஸ்கொயர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1. ஸோ 1 எடுத்தனா இங்க வந்து 1 ஸ்கொயர் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -1 அப்படின்னு எடுத்தனா 1 ஸ்கொயர் -1 the whole square 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2ன்னு எடுத்தனா 4. அடுத்து 3ன்னு எடுக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா 9 16 நம்மள்ட்ட இல்லை. ஸோ அதுதான் இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இது எல்லாமே 11th நீங்கள் படித்தது தான். ஸோ 2 power PQ அப்படின்னு வரும். இங்கே மேலே போயிடுச்சு, சாரி, ஆக்சுவலாக 2 power PQ. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிங்கிறது நம்பர் ஆஃப் ஏல இருக்க எலமெண்ட், அடுத்து n ஆஃப் பிங்கிறது தான் Q. ஸோ 2 power PQ, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா எம்டி ரிலேஷன். அதை எம்டி ரிலேஷன்னா எம்டி செட்டை வந்து ரிலேட் பண்ணுறப்ப அது எம்டி ரிலேஷனாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 எம்டி செட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கேயுமே 2 power 0, அங்கே வந்து எதுவுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ ஒன்றுமே இல்லைங்கிறதுமே ஒரு ரிலேஷன் தான். ஸோ இவருக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுமே ஒரு ரிலேஷனாக மேக்ஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ யாருக்குமே ரிலேஷன் இல்லாமல் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு செட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதுக்குள்ளார ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு ரிலேஷன் இருக்குது. அதனால் ஒரு எம்டி ரிலேஷன் இருக்கிறதுனால மினிமம் 1 ரிலேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு போர்டில் மேபி கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்பானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் n of a is equals to 3, n of b is equals to 2. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 power 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இங்கே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 4 3s are 12, 2 power 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான்
இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2^12 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4096. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன் என்ன, ஏற்கனவே நம்ம எக்ஸ் ஒய்னு பார்த்தோம்ல, அந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏன் சார் இந்த இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன்னா, இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு பயங்கரமான டாபிக் இருக்கு. அந்த பயங்கரமான டாபிக்கு நமக்கு இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன் தெளிவாக புரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவல் அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸியாக போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே, அதுக்காக தான் ஸோ இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, எக்ஸை ஒய்யா மாற்றணும், ஒய்யை எக்ஸா மாற்றணும். இது ரெண்டுத்தையும் மாற்றி போட்டால் நமக்கு அதே ரிலேஷன் வருமா, வேற மாதிரி வருமா, எப்படி வரும் அப்படின்னு அப்போ யோசிச்சாங்க. கடைசியில் அது ஒரு டாபிக்காவே மாத்திட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஆன் செட் ஏ, தென் த ஆர் இன்வர்ஸ் ஆன் ஏ. அதாச்சும் இது எல்லாமே வந்துட்டு ஆன் ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிலேஷன் ஆன் ஏனா ஏக்கும் ஏக்கும் தான் நான் வந்து பேசுறேன். டிஃபைன்டு பை ஆர் இன்வர்ஸ் பி கமா ஏ, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். அதாச்சும் பி கமா ஏனா A comma B my dear students is called the inverse relation on A. So B comma A comma B அப்படி மாறுறது தான் my dear students relations. Okay, domain of R inverse is equals to range of R, range of R inverse is equals to domain of R. அப்படியே மாறி வந்துரும் my dear students. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ரிலேஷன்னா P comma 1 Q comma 2 R comma 3 S comma 4 இருக்கிறது அப்படியே மாறிடும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஸ்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 கமா பி, 2 கமா கியூ, 3 கமா ஆர், 4 கமா எஸ், இந்த மாதிரி உல்டாவா மாறி 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 வர்றது தான் இன்வர்ஸ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் போவோம். கன்சிடர் ஏ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ கமா பி சி கமா டி. இன்வர்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஆர் அப்படின்னா ஆர் இன்வர்ஸ் பி கமா ஏ டி கமா சி, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்ப்போம். இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு காமிச்சேன். அதாச்சும் ஏ டு ஏ ரிலேட் பண்ணிச்சுன்னா அதை வந்து ரிலேஷன் ஆன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீ வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, எல்லா ரிலேஷன் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்லையுமே ரிலேஷன் ஆன் ஏ தான் இருக்கும். ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படி இருக்கவே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரிலேஷன் ஆன் ஏல தான் நமக்கு வந்து மொத்தம் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேர்மை நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், லெட் ஏ பி எ செட் அண்ட் எம்டி செட் contained in A cross A. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறப்ப அதுக்குள்ளார ஒரு எம்டி செட் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்போ எனக்கும் நான் ரோட்டில் போகிறேன், யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ அவருக்கு எனக்கு ரிலேஷன் இருக்கானா, இல்லை. ஸோ அந்த இல்லைன்னு சொல்கிறதுமே ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன். அதுதான் மேக்ஸில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு எம்டி செட் contained in Cartesian product. It follows that MT is a relation on A which is called the empty relation. And the relation பேரு empty relation. ஒன்னும் இல்லை அப்படிங்கிறது my dear students. For example, let us consider A is equals to 1, 2, 3 my dear students, such that Y is equals to 3x plus 2. இப்போ இந்த x இருக்க இடத்துல 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா எடுத்தோடனே 5 வந்துருச்சு my dear students. 5 இங்கே இல்லை. ஸோ எனக்கு வந்து ரிலேஷனே வராது my dear students. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னேன், ஏஏ ரிலேஷன் ஆன் ஏ தான். 1, 2, 3 1, 2, 3. இப்போ நான் 1 எடுத்தேன்னா எனக்கு எடுத்தோடனே 5 போயிடுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு என்னோட அவுட் ஆஃப் த ரிலேஷன். ஸோ ரிலேஷனுக்கு வெளியே போனதுனால இங்கே வந்துட்டு ரிலேஷனே இல்லை, எம்டி ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் எம்டி ரிலேஷன். அடுத்து யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன்னா அந்த செட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்றது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு யூனிவர்சல் ரிலேஷன். லெட் ஏ பி எ செட் அண்ட் ஏ கிராஸ் ஏ, அதாச்சும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ contained in Cartesian product of A. It follows that A product of A is a relation on A which is called universal relation my dear students. So இதுக்கான எக்ஸாம்பிள் அதே 1, 2, 3 தான் எடுத்திருக்காங்க. Such that x relates y, x plus y greater than or equals to 2. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது கூட நான் எதை நான் ஆட் பண்ணாலுமே இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இப்போ 1 எடுத்துக்கிறேன். 1,1 நான் எடுத்தனாலுமே 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1,2 நான் எடுக்கிறேன். ஸோ ஆட் பண்ணால் 3. 1,3 ஆட் பண்ணால் 4. இதே தான் 2,3 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம எந்த ரிலேஷன் எடுத்தாலுமே 2,2 3,3 எதை எடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2
சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆல் ரிலேஷன்ஸ், எந்த ரிலேஷன் நான் எடுத்தாலுமே, எந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் எடுத்தாலுமே இங்கே வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்துட்டு யூனிவர்சல் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எந்த ஒரு ஆர்டர்டு பேர் எடுத்துமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது வந்துட்டு எம்டி ரிலேஷன். எடுக்கிற எல்லா ஆர்டர்டு பேருமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்துட்டு யூனிவர்சல் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிட்டி ரிலேஷன் இது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஐடென்டிட்டி ரிலேஷன் நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஐடென்டிட்டி, ரிஃப்ளெக்சிவ், இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஜாலியாக இருக்க ஒன்று தான். First thing, if every element of A related to itself only. Okay my dear students, அதுக்கு அது மட்டுமே தான். So A, A, அப்போ 1, 1, 2, 2, 3, 3, அது மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஓகே, ஸோ ஐடென்டிட்டினால என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னைய மாதிரியே இருக்க இன்னொரு க்ளோன், அவங்க தான் வந்துட்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அதே தான் இங்கே மேத்ஸ்லேயும் நம்ம வந்து பார்க்குறோம். ஐடென்டிட்டா ஏவும் பியும் சேமா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற எக்காரணத்தை கொண்டு வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க 1, 2, 3. ஸோ 1, 1, 2, 2, 3, 3, இதுதான் வந்துட்டு ஐடென்டிட்டி ரிலேஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா R2, இப்போ போன இதுலேருந்தே இங்கே R1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ R2 1, 1, 2, 2 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டாலுமே R3 1, 1, 2, 2, 3, 3, 1, 2 இது ரெண்டுமே ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எத்தனை எலிமெண்ட் இங்கே இருக்கோ, இப்போ இங்கே 3 எலிமெண்ட் இருந்தால் ஒன்னொன்றுக்குமே இங்கே ஐடென்டிட்டி ரிலேஷன் இருக்கணும். இப்போ இங்கே 4 இருந்துச்சுன்னா கூட 4, 4 இருக்கணும். 5 இருந்தால் 5, 5 இருக்கணும். அப்போனா தான் இது வந்துட்டு ஐடென்டிட்டி ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகி வந்தாலுமே ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. அடுத்து இங்கே R3 பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்கு 1, 2, 1, 3 இப்படி வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ்ல வரும், ஆனால் ஐடென்டிட்டியில் வராது. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிட்டிக்கும் ரிஃப்ளெக்சிவ்க்கு இருக்க ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ்லையும் இதே கண்டிஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு தான் இருக்கணும், அதாச்சும் ஒன்றுத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது, அதாச்சும் ஏ, பி, சி இந்த மாதிரி தான் வரணும். பட் அடிஷ்னலாக இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்தாலும் ரிஃப்ளெக்சிவ் வந்து கேர் பண்ணிக்காது, ஓகே போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுரும். ஸோ அதுவே வந்துட்டு நம்ம ஐடென்டிக்கலாக அப்படி விடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஐடென்டிக்கலுக்கும் ரிஃப்ளெக்சிவ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் R3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், a relation R on a set A is said to be reflexive if every element of A is related to itself. சேம் மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். டெஃபினிஷன் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே கதை தானே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுத்துக்கலாம், A = 1, 2, 3, 4. இப்போ 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 1, 2, 2, 4. ஸோ இது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு ரிஃப்ளெக்சிவ். ஸோ இது வந்துட்டு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடென்டிட்டி கிடையாது. அதுவே இங்கே வாங்க 1, 2, 3, 4, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 இது ரிஃப்ளெக்சிவ் as well as identity. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? இப்போ தேர்ட் ரிலேஷன் நம்ம வரோம், R1 x, y such that y greater than or equal to x. அப்போ இங்க y greater than or equal to x என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மீனிங், y greater than x or y equals to x. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ y greater than x இருக்கலாம், அப்படி இல்லைனா y equal to x இருக்கலாம். எனக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, y equal to x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ y equal to x னா எனக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் வந்துடும், ஐடென்டிட்டி வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐடென்டிட்டி வேணா எனக்கு y equals to x மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து ஐடென்டிட்டியும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும். பட் இப்போ இது வந்துட்டு
ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஆன் ஏ. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இது மூணுத்துக்கான டெஃபினிஷன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ சிமெட்ரிக் ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்திருக்கிறது சிமெட்ரிக் ரிலேஷன். ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கனாலுமே அதனுடைய கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிமெட்ரிக்காக இருக்கும். இப்போ நம்ம உடம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ் அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளியர் பண்ணீங்கன்னா ரெண்டு சைடுமே ஹாஃப் போர்ஷன் வந்து அப்படியே சேமா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு சிமெட்ரிசிட்டி. ஸோ சிமெட்ரிசிட்டி வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல நம்ம ரியல் லைஃப்ல பார்ப்போம். நம்மளோட மேக்ஸிமம் ஹவுஸ்ல இருக்க ரூம்ஸ், அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரிசிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ கமா பி, பி கமா ஏ, இது ரெண்டுமே அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், a relation R on a set A is said to be symmetric relation if and only if A comma B belongs to R, B comma A belongs to R. அவ்வளவுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A relates to B, B relates to A, ரெண்டுமே A ல இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் A is equals to 1, 2, 3, R1 1, 2 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்க பாருங்க 2, 1 இருக்கு. அடுத்து 1, 3 இருக்கு, 3, 1 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 2, 2 ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிமெட்ரிக் ரிலேஷன்ல வந்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2, 2, 2, 2 ரெண்டுமே வந்துட்டு இதுக்குள்ளார இருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். ஓகே, சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ்ல ரொம்ப டவுட் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஃபியூஷன் வராது, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, லெட் A is equals to 1, 2, 3, then R1 is equals to 1, 2, 1, 3, 2, 2, 2, 1. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 1 இருக்கு, 1, 3, 3, 1 இருக்கு. ஸோ இது வந்துட்டு சிமெட்ரிக் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரெண்டாவது இங்க பாருங்க, செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் அ பிளேன். ஒரு பிளேன்ல நிறைய லைன்ஸ் இருக்கா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் A as L1 relates L2, L1 perpendicular to L2. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதான் L1னா இது L2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ L1 இது வந்துட்டு L2, இது ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு சிமெட்ரிக் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்வியஸா சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ L1 பெர்பெண்டிகுலர் டு L2நாலுமே L2 பெர்பெண்டிகுலர் டு L1நாலுமே ரெண்டுமே ஒன்று தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சிமெட்ரிக் ரிலேஷன். ஏன்னா L1 தான் இதோ, ஸோ L1 L2ஓட மோதிட்டு இருக்கு, L2 வச்சு பார்த்தா L2 L1ஓட மோதிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சிமெட்ரிக். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ப்ரூவ் தட் த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ், இப்போ A, B, A minus B is divisible by 4. இது வந்து சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A minus B divisible by 4 is equals to, நம்ம x கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல A minus B is equals to 4x நம்ம எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ A minus B divisible by 4, A, B வந்து இன்டிஜர், நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக 4x மாத்திக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து பொதுவாக நம்ம சிமெட்ரிக்னா A, B B, A மாற்றணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ A minus B நான் என்னன்னு மாத்துறேன், B minus A மாத்துறேன். இப்படி B minus A எப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்ற முடியும், இந்த சைடு நான் நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணனா மாற்ற முடியும். அப்படி பண்ணனா இந்த சைடு மைனஸ் 4x. ஸோ இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் வந்து இது ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ A minus Bனாலுமே B minus A இங்கே மைனஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Aக்கு வந்துட்டு நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், Bக்கு வந்துட்டு 3ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ A வந்து 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 minus 3 இங்கே வந்துட்டு -1 is equals to 4x. அப்போ x is equals to -1/4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதே இது இங்கே நம்ம எழுதுவோம். ஸோ 3 minus 2 அப்போ வந்து 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 is equals to -4x is equals to x is equals to -1/4. இது மாதிரி எந்த டேர்ம் எடுத்துக்கிட்டாலுமே சேமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால இது வந்துட்டு சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க சால்வ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் let A is equals to 1, 2, 3, 4. அடுத்த ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. Atleast how many elements need to be added in R so that it becomes reflexive and symmetric.
ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 1,1 2,2 இருக்கு, அவ்வளோதான். இங்கே 3,3 4,4 வந்து இங்கே ஆட் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு 3,3 4,4 இது ரெண்டுமே வந்து ரிஃப்ளெக்சிவ்காக ஆட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்கே 3,4 இருக்கு 2,3 இது ரெண்டுத்துக்கான சிமெட்ரிக்குமே இல்லை. ஸோ 3,4ங்கிறப்ப 4,3 அடுத்து 2,3னா 3,2. ஸோ இது ரெண்டுமே சிமெட்ரிக் ஆட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக இந்த 4 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் இது வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் மாறிடும், இந்த ரிலேஷன் சிமெட்ரிக்காகவும் மாறிடும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சிம்பிள், அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிரான்சிட்டிவ் ரிலேஷனுங்கிறது ஒரு சூப்பரான ரிலேஷன் தான். நம்ம ரியல் லைஃப்பில் சொல்லணும்னா அந்த ஃபேஸ்புக்கில் முன்னாலாம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாச்சும் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எனக்கும் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரியல்னு சொல்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யதார்த்தமாக பேசுவோம், கடைசியில் அவங்களும் நம்மளும் ரொம்ப க்ளோஸாக மாறிடுவோம். அதுதான் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிரான்சிட்டிவ் ரிலேஷனுக்கு 3 எலமெண்ட் வேணும் கம்பல்சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் எக்ஸும் ஒய் நானும் ஒருத்தரும் ரிலேட் ஆகணும், 2 பேருக்கு இன்டர்செக்டா ஒருத்தர் இருக்கணும், அவரும் இன்னொருத்தரும் ரிலேஷனா இருக்கணும். அப்படி மேபி நாங்கள் 3 பேர் ரிலேஷனா இருக்கிறதுனால ஆல்வேஸ் நாங்களும் அவரு ரிலேட் ஆகிட முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸமெட்டிக்கலி ரியல் லைஃப்லுமே எல்லாரும் நமக்கு டக்குன்னு க்ளோஸ் ஆகிட மாட்டாங்க, ஒரு சிலவங்க க்ளோஸே ஆக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பே மேக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஸ்லேயும் நம்ம வந்து செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். XY இருக்கு, YZ இருக்கு, 2 பேரும் கரெக்டாக ரிலேட் ஆகிருக்காங்க. XZ இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ், இல்லை அப்படின்னா டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ஸ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ஓப்பனாக பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பட் பை ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டஃப்பாக நமக்கு வந்து ட்ரிக்கியராக கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை யோசிக்க வச்சுருவாங்க. ஓகே, ஸோ அதனால பி கேர்ஃபுல்லாக இருங்க. இது முக்கியமாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனோட கான்செப்டே அதனுடைய டெஃபினேஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த 3 ரிலேஷனும் எந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு இதனுடைய மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ல டிரான்சிட்டிவ் ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோ வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாரி, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் எக்ஸ் ரிலேட்ஸ் டு ஒய், ஒய் ரிலேட்ஸ் டு இசட், எக்ஸ் ரிலேட்ஸ் டு இசட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிரான்சிட்டிவ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் ஒன்லி வென் எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட், பட் நாட் எக்ஸ் ரிலேட்ஸ் டு இசட் இல்லை அப்படின்னா இன் ஆல் அதர் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்சிட்டிவ் கிடையாது. மற்றபடி எல்லா சிச்சுவேஷன்லையுமே இது வந்து டிரான்சிட்டிவ் தான். ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது எப்படி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் A = 1 2 3 4 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்க 1,2 2,3. ஸோ அப்போ வந்து இது ரெண்டும் இங்கே ரிலேட் ஆகுது, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இன்டர்செக்ஷனாக ஒரு எலமெண்ட் இருக்கு. இப்போ 1,3 ரிலேஷனில் இருக்கு, டிரான்சிட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பக்கா. இப்போ இங்கே பாருங்க 1,2 2,3 1,3 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 4,5 5,1 4,1 இல்லை. இங்கே வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, அடுத்தது பார்த்தா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட், பட் எக்ஸ் நாட் ரிலேட்ஸ் டு இசட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் இங்கே வந்ததுனால இது டிரான்சிட்டிவ் கிடையாது. இப்போ மூணாவது பாருங்க 1,3 2,4 டிரான்சிட்டிவா சார்? டிரான்சிட்டிவ் எப்படி சார் அப்படின்னா இங்க காமனா இல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நல்லா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட், விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ரிலேட்ஸ் இசட்டா இல்லையான்னு நீங்க பார்க்கணும். இங்க எனக்கு வந்து எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட்டே இல்லை, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம சிம்பிளா டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இங்க இருக்கிற மாதிரி 4,5 5,1 எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட் கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் நாட் ரிலேட்ஸ் டு இசட்னு
கொடுத்தாதான் அது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து டெஃபினிஷனா பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் பாக்குறப்ப தான் இதனுடைய ரியல் கன்ஃபியூசிங் பார்ட். நான் வந்துட்டு வெளிப்படையா இருப்பேன்னு நினைச்சியா, மறைமுகமான ஆளுங்கிற மாதிரி தான் இந்த டிரான்சிட்டிவ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இந்த 3 டேர்மையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து சிம்பிளான ஒரு செட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய இடத்துல ஜேஇ மெயின்ஸ்லாம் செட்டையே குழப்பி விட்டுருவானுங்க. அந்த செட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வந்துட்டு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், அதாச்சும் 4 மார்க் போகிறதும் இல்லாமல் -1 கொடுத்துட்டு போயிடும். அதுதான் ஜேஇ மெயின்ஸில் இருக்க ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 1,3 எனக்கு வந்து எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் இருக்கு, ஒய் ரிலேட்ஸ் இசட் போகவே இல்லை அப்படின்னா, அதாச்சும் ஒய் ரிலேட்ஸ் இசட், எக்ஸ் ரிலேட்ஸ் இசட், அதுக்கு முன்னாடியே எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கு 1, 3, 2, 4னா அதுவும் டிரான்சிட்டிவ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளியர் கட்டா இருங்க. ஓகே, இப்போ வந்து இதை பேஸ் பண்ண ஒரு சூப்பரான ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் வேணா விளைக்கிறேன். இப்போ வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் 2 பைனரி ரிலேஷன்ஸ் ஆன் த செட் ஏ கொடுத்துருக்காங்க, R1 கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், R2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, R1 R2 சிமெட்ரி அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ R1 நம்ம பார்ப்போமே. இப்போ வந்து C, A இருக்கு, A, C இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். B, B அதுவும் சிமெட்ரிக் தான். C, C இருக்கு, B, C இருக்கு, A, A இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ B, C ஆனால் C, B வந்துட்டு நமக்கு இல்லை. இங்கே C, A, A, C இருக்கு, பட் B, C, B இல்லை. அப்போ வந்து R1 வந்துட்டு நாட் சிமெட்ரிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு R1 இஸ் நாட் சிமெட்ரிக், அது வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்போ R2 இஸ் சிமெட்ரிக் வருமா வராதான்னு இப்போ செக் பண்ணுறோம். இப்போ R2 எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A, B, B, A இருக்கு, C, A, C இருக்கு. ஸோ C, A, B, B. ஸோ R2ங்கிறது சிமெட்ரிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ R2 இஸ் சிமெட்ரிக். இப்போ இது வந்து டிரான்சிட்டிவா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ போத் R1 அண்ட் R2 சிமெட்ரிக் சொல்லிருக்காங்க. ஸோ ஏ வராது. அடுத்து போத் R1 அண்ட் R2 ஆர் டிரான்சிட்டிவ். ஸோ இங்கே வந்து டிரான்சிட்டிவிட்டி இருக்கா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ டிரான்சிட்டிவிட்டி செக் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிரான்சிட்டிவிட்டி பார்த்தோம்னா C, A, C, C, இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். B, B, C இருக்கு. இங்கே இட்ஸ் நாட் சிமெட்ரிக் பட் இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே தப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். R1 வந்து சிமெட்ரிக் ஆனால் டிரான்சிட்டிவ் வந்து கிடையாது, மாற்றி சொல்லிருக்காங்க. அதனால பியும் வந்துட்டு வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ R2 வந்து சிமெட்ரிக் பட் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாங்க R2க்கு நம்ம வந்து டிரான்சிட்டிவிட்டி செக் பண்ணுவோம். ஸோ இங்கே எல்லாமே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்க B, A, C. ஸோ B, C வந்துட்டு இங்கே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இல்லாதனால it is not transitive. அதனால C வந்து கரெக்டா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். both R1 and R2 are not transitive. So option C தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ ராயல் சல்யூட். ஓகே, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சார், கரெக்டாக இந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணேன் சார், நான் முன்னாடி யோசிச்சிருந்தேன் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க சி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த 3 ரிலேஷனையும் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரிலேஷனுக்கு பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வர ஒரு ரிலேஷன் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அதாச்சும் இந்த 3 ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஏ ரிலேஷன் லெஸ் தென், ஸோ லெஸ் தென்னு வச்சுப்போமே 1, இங்கே வந்து 5. இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல எடுத்துக்க சொல்றாங்க. இது வந்துட்டு இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் 1 less than 5 இப்படி எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எந்தெந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் பார்த்தோன்னே நீங்கள் வந்து சொல்லிடலாம். கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்சிவ் இருக்காது, ரிஃப்ளெக்சிவ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிமெட்ரிக் செக் பண்ணுவோம். சிமெட்ரிக்னா அப்படியே மாற்றணும், இதை வந்து மாற்றக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5 less than 1 வருமா, வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிமெட்ரிக் கிடையாது. இப்போ வந்து டிரான்சிட்டிவிட்டி செக் பண்ணலாம். ஸோ 1 less than 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 less than 10. அப்போ 1 less than 10 எப்படி பார்த்தாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்
ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது ஒன்லி டிரான்சிட்டிவ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் தப்பு, ஏன்னா சிமெட்ரிக் ரிஃப்ளெக்சிவ் ரெண்டுமே வந்து வரல. ஸோ அதனால ஒன்லி பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்யூஷன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3,3 6,6 9,9 12,12 6,12 அப்படியே வரிசையா கொடுத்துருக்காங்க. பி ஏ ரிலேஷன் ஆன் 3 6 9 12. இப்போ இது வந்துட்டு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒன்று தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3,3 6,6 9,9 12,12 எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிமெட்ரிக் நம்ம செக் பண்ணலாம். 6,12 இருக்கு, ஆனால் 12,6 இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3,9 இருக்கு, 9,3 இல்லை. ஸோ அப்போ இது வந்துட்டு சிமெட்ரிக் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் இது வந்து வராது. அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து டிரான்சிட்டிவிட்டி வருதா அதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ இங்கே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய்ங்கிற கான்செப்டில் தான் இருக்குது. இதை விட்டுருங்க. இங்கே பாருங்கள் 6,12 12 இல்லை. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் எடுத்தோம்னா சேமாக வந்துடும், அது வந்து பிரச்சனை இல்லை. 3,9 அடுத்து 9 இல்லை. அதுக்கப்புறம் 3,12 இல்லை. 3,6 6 இன்டர்செக்டா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இல்லாத காரணத்தினால எதுவுமே வந்து எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் ஒய் ரிலேட்ஸ் இசட் இல்லாதனால இங்கே வந்து டிரான்சிட்டிவிட்டியும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இந்த கொஸ்டின் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், அதில் வேணாலுமே மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாவே அனுப்புகிறேன். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ புது கான்செப்ட் புது டாபிக்குள்ளார என்ட்ரு ஆகணும். ஸோ இதோட நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஸை முடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு முழுசா நம்புறேன். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 52 minutes ரெக்கார்டிங்கில். ஸோ இன்னும் எடிட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மியாகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எவ்வளோ நேரம்? ஸோ 10:16. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து ஒரு 15 to 20 minutes தான் இந்த வீடியோ இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட எனக்கு வந்து அந்த 1 hour இது வந்துட்டு முடியுது ரெண்ட்டு. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். மேபி அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எல்லா ரிலேஷனும் ஒட்டுமொத்த எல்லாரையும் நம்ம வந்து கூப்பிட மாட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது பெரிய கல்யாணம் அப்படின்னா அவங்க வந்து கூப்பிடுவாங்க. மற்றபடி நம்மலாம் பண்ணுறப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்கள மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் மேத்தமெட்டிக்கலி அதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் 11th. நான் ரொம்ப அதில் டெப்த்தாக போகல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். From set A to B is a special relation. ரிலேஷன் தான், ரிலேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறோம். அதனால ஃபர்ஸ்டே காமிச்சு ரிலேஷன்ஸ்குள்ளார வர ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ப்ரீ இமேஜ் ஆஃப் f(1), இமேஜ் ஆஃப் f(1). ஒரு ப்ரீ இமேஜுக்குமே யூனிக்காக ஒரு இமேஜ் இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். இதனுடைய ரிலேஷன்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி தான் போகணும். ஓகே, இப்படி போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து இப்படி தான் போகணும். ஓகே, இங்கேருந்து இப்படி போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, அதுலேயே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு கூம்பு மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகும். இங்கேருந்து இப்படி போகாது, போகக்கூடாது. ஓகே, அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ப்ரீ இமேஜ், இமேஜ், அதுக்கப்புறம் இமேஜ், ப்ரீ இமேஜ், டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், எது எல்லாமே வந்துட்டு 11th நீங்கள் படித்தது தான். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரீகேப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ ஹேஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ். ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இங்கேருந்து ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் போகணும். அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லிருக்காங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு ஃபார்மல் டெஃபினிஷன், அதாச்சும் மேத்தமெட்டிக்கல். அது வந்துட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் அப்படி இப்படிட்டு ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ரூல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தட் A and B be two non-empty sets. ரெண்டு நான் எம்டியாக இருக்கணும். எம்டி செட்ஸை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃபங்க்ஷன், அந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு காலி மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அங்கே வந்து நான் எம்டியாக இருக்கணும். ஓகே, is a rule which associates each element of A
to unique element of B, my dear students. அதுதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க. ஸோ ஏங்கிறது டொமைன், பிங்கிறது கோடொமைன், எது எதுக்கெல்லாம் பேரா இருக்கோ அதுதான் ரேஞ்ச், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மூணுமே இந்த இடத்துல ரேஞ்ச். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்ச். இப்போ வாங்க நெக்ஸ்ட் போவோம். பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேப்பிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஃபார்ம் ஏரோ டயக்ராம் அதை தான் இங்கே ஃபங்க்ஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸி. கண்டிப்பாக ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்குது, செட் பில்டர் ஃபார்மும் இருக்குது. எல்லாத்தை விட இதுதான் பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ரியல் லைஃப்லேயும் பயங்கரமான டைப்ஸ்லாம் இருக்கோ, நிறைய டைப்ஸ் இருக்கோ, அதே மாதிரி மேக்ஸ்லேயும் சில பல டைப்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக கேல்குலஸ்க்கு அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ரொம்ப என்ஜாய் பண்ணி லெக்சர் பாருங்கள், லேர்ன் பண்ணுங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு எக்ஸாமை தாண்டி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி லேர்ன் பண்ணி அதை ருசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து யோசிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிவன் மேப்பிங் இஸ் இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே சியை வந்துட்டு அனாமத்தா விட்டாங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே வந்து மேப் ஆகிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே கூட விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இவன் எல்லாமே மேப் ஆகிருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆன் செட் ஏபிசிடி இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இதில் வந்து எது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வழக்கம் போல் நம்ம மேப்பிங்கே பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏபிசிடி ஏபிசிடி, இப்போ இங்கேயும் ஏபிசிடி. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி, டி கமா டி. இது வந்து சூப்பரான ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வரப்போ சொல்கிறேன். இது வந்துட்டு 1 to 1, on to, இது ரெண்டும் வர்றதுனால இதை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனே சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட அப்ளிகேஷன் கால்குலஸில், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பயங்கரமான ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் வந்து ட்ரிக்னாமெட்ரிங்கிறீங்களா சார், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா சார்? பைஜெக்டிவே கிடையாது சார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா சூப்பர். இதை யோசிச்சிருந்தீங்க, யாரெல்லாம் யோசிச்சிருந்தீங்களோ ரியலி கிரேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்காது. அது ஏங்கிறத நான் வந்துட்டு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி வர்றப்ப அது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 8-9 months முன்னாடி, ஸ்டார்டிங்கில் யாருமே மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க வேணா போய் பாருங்க. அதில் நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லிருப்பேன், ஒரு கிராஃப் நம்ம ஏன் படிக்கணும், கிராஃப்னால என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்டெப்த்தாக நான் சொல்லிருப்பேன். போய் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவுமே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நோ டவுட். இப்போ வாங்க பி எடுப்போம். பியில் பார்த்தீங்கன்னா ஏபிடி, ஆக்சுவலாக சியும் இருக்கு. அப்படி சிஏ இவங்க இப்போவே மேப்பே பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேயே இது வந்துட்டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆன் த செட், இதுலேருந்து தான் எடுக்கணும் ஏபிசிடி. அப்போ ஏ டு ஏ கொடுத்துருக்காங்க, பி டு ஏ ஓகே, டி டு ஏ ஓகே. ஆனால் சி எங்க? நம்ம சி பாவம் இல்லையா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சியை விட்டுட்டாங்க. ஸோ பி தான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சியும் செக் பண்ணிடுவோம். அடுத்து இங்கே ஏலேருந்து பி, ஏபிசிடி, ஏபிசிடி, ஏலேருந்து பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பிலேருந்து சி, அடுத்து சிலேருந்து டி, டிலேருந்து ஏ. ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து ஏ கமா ஏ, பி கமா ஏ, சி கமா சி, டி கமா சி. இதுவுமே பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு யூனிக்காக தான் போகுது. இந்த சைடு மட்டும் டியை விட்டுட்டானுங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பி மட்டும்தான் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு சீக்கிரம் வந்தாச்சு. ஆனால் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நிறைய கான்செப்ட் இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு டெப்த்தாக போல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதாச்சும் முன்னாடி நம்ம பார்த்ததுனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா கோடொமைனில் எதெல்லாம் மேப் ஆகிருக்கும்,
ஸோ எது இதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அது பேர் மட்டும்தான் ரேஞ்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு மேப்பிங்ல பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சார் என்ன சார் அவ்வளோதான் ரேஞ்ச், இட்ஸ் வெரி சிம்பிள் யூனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து ரேஞ்சுங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேல்குலஸில் விளையாடுறப்ப ரியல் டு ரியல்ல விளையாடுவானுங்க. ஸோ ரியல்லேருந்து ஒரு சின்ன டொமைனை கொடுப்பானுங்க, சின்ன டொமைன்லேருந்து பெரிய டொமைனுக்கு போவானுங்க. ரியல் டு ரியல், இன்டிஜர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், அப்படி அந்த டொமைனோட விளையாடுறப்ப டொமைன் பெருசாகும், ஃபங்க்ஷன்ஸ் காம்ப்ளிகேட்டடாக தருவானுங்க. நம்ம எடுக்கிற மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட மேக்ஸிமம் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நான் எடுத்துறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸ் மட்டும் தான், ஏன்னா இதுலேருந்து நீங்க ஓரளவு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு உங்களுக்கு ரொம்ப கால்குலஸில் காம்ப்ளிகேட்டட் நாலேஜ் இல்லாமலே சிம்பிள் நாலேஜ் வச்சு நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் ஒரு பேசிக் சொல்கிறேன். உங்களுக்கு மேபி சார் எனக்கு இதில் இன்டெப்த்தாக எனக்கு வந்து ஒரு லெக்சர் போடுங்க அப்படின்னா நான் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் அப்கமிங் வீடியோஸில் நான் நடத்துகிறேன். இப்போயே நடத்தணும்னு ஆசை தான், பட் டைம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துழைக்கல. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த ஐடியா வச்சு நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வர்றப்ப சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஏற்கனவே சொன்னதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், collection of all the images is called the range of functions. It's primarily value of y for which x is defined. x-க்கு டிஃபைன்டா y-ல என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அன்டிஃபைன்டா வர்றது ரேஞ்சுக்குள்ளார வராது. ஓகே, ஸோ இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி நம்ம பார்த்தது தான், செக் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்தந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ரேஞ்ச். ஸோ பேசிக்காக எப்படி செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் பை அப்சர்வேஷன் அப்படியே கூர்ந்து கவனிக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு கூர்ந்து கவனிக்கிறது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் என்ன அதை அப்சர்வ் பண்ணுற மூலமா உங்களுக்கு வந்து வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், ரேஞ்ச் ஆஃப் குவாட்ராட்டிக் டிவைடட் பை குவாட்ராட்டிக் இருந்தால் என்ன பண்ணணும், அடுத்து ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், இப்படி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன், உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்துட்டேன், பட் தப்பாக நினச்சிக்காதீங்க. 1 hour ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை வந்து நான் நெக்ஸ்ட் 5 to 10 minutes எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. இது வந்து சொன்னால் கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சாக எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போனா தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நான் கிளப் பண்ணி ஒரே வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூ வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இவ்வளோ நேரம் 1 hour கிட்ட இந்த வீடியோ எடிட் பண்ண எப்படி ஒரு 50 minutes 55 minutes வரும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்துட்டு இவ்வளோ நேரம் என் வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ எனக்கே புரியுது 1 hour ஒரு லெக்சர் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். படம் பார்க்குறது இதுவும் வந்துட்டு ஒன்றும் கிடையாது. பட் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட், பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.